Hi Najim Shah. Good evening, Chello. Good afternoon, Chello. Vijay Kumar Royal, Ajit Kumar, Manoj, Rahavendra, Nagaraj, Swami. Hi Chellame. Hi Rapattu. எல்லாம் சாப்பிட்டீங்களா? மதியம் என்ன சாப்பாடு இன்னைக்கு வீட்டில்? ராகவேந்திரா சொல்லுங்க, உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு? வெங்கடேஷன் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு சொல்லுங்க. வணக்கம், சாப்பிட்டியா குட்டிமா செல்லம்? இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். ஹாய் மனோ, ஹாய் மனோ. எம் டிவா, ஹாய் டிவா. நாகராஜ், ஹாய் செல்லம். ஹலோ செல்ல குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஹாய் தலை, ஹாய் ஹாய் நிலா. உங்களை விஜய் அடி நிலா சொல்லுங்கள். யோகா நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? லஞ்ச் என்ன? உங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடு இன்னைக்கு? நான் நல்லா இருக்கிறேன். தனிமை காதலன். ஹே சிற்பி, உங்கள் மனசை தாங்கி பிடிக்க வரலாமா? அப்படியா? ஓகே. பால முருகா நாராயணன். நான் கேட்டதுக்கு பதிலே வரலை. நெயில் பாலிஷை வைக்கலையேங்க. சரி, ஓகே, அதை விடுங்க. என்னுடைய நட்பு கிடைக்கணும்னு எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? ஓகே, நம்ம இவங்கக்கிட்ட பேசலாமா? பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அப்படி உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும், நான் வந்து யூடியூப்பில் எவ்வளோ பிஸியாக இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்துமே வந்து எனக்கு உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் உங்களோட எதிர்பார்ப்பு சொல்லுங்கள். எனக்கு எனக்கு உங்ககிட்ட பேசணும் ஆசை தாங்க அப்படின்னு யாருக்கா தோணியிருக்கா இது வரைக்கும்? தூக்கமே இல்லாமல் ரொம்ப ஃபேஸும் டல்லாக இருக்குன்னு பார்த்தே சொன்னேன். ஓ, அதை சொல்கிறியாடா? தூங்குவேன், ஈவினிங் படுத்து தூங்கிடுவேன். தூங்கிட்டு தான் நான் நைட்டு லைவே வருவேன். இல்லைனா நைட்டில் என்னால் கண்ணு முழிச்சு உட்காரவே முடியாது. என்னோடய உடம்பு தான் எனக்கு அப்படியே இந்த இடமெல்லாம் வலிக்கிற மாதிரி, தூக்கம் இல்லாதனால கையெல்லாம் மறுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. எனக்கு தோணி இருக்குடி. தோணி இருக்கா உங்களுக்கு? சரண், சூப்பர் சூப்பர். பாலமுருகன், உங்களுக்கு தோணி இருக்கு. ஓகே, நான் அந்த லிஸ்ட்டில் இருக்கேன். ஓகே மோனிமா. இல்லைம்மா, ஜஸ்ட்டு ஃபிங்கரில் தான் எடுப்பாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஐயோ, அது எனக்கு நினச்சாலே பயமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் தான் பையனை கூட்டு ப்ளட் டெஸ்ட் ஆகும் கொடுத்துட்டு வந்தது. நானும் தாம்மா. சஞ்சய் வாங்க சஞ்சய். உனக்கு என்ன சஞ்சய், நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருந்தது தானே ஒரு நேரம். நானும் தாம்மா. லெகின் போட்டு டாப்பு போட்டுட்டு கண்டிப்பாக போட்டுட்டு வரேன். கண்டிப்பாக போட்டு வரேன். பாப்பாவுக்கு இன்னும் ஜுரம் விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்காது. ஈவினிங் வேறு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலான்ட்டு இருக்கிறோம். ஏன்னா அங்கே அவர்கிட்ட கூப்பிட்டு போனால் இப்போ நான் மழை வேறு பெய்யுதுங்க. போனால் காரில் தான் கூப்பிட்டு போகணும், வண்டியில் வேறு கூப்பிட்டு போக முடியாது. சரி, இங்கே உள்ள டாக்டர்கிட்ட காமிக்கலான்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். எனக்கு தோணவில்லை. விஜய் குரு தோணுறவங்க மட்டும் கமெண்ட்ஸ் பண்ணால் போதுங்க. அம்மம்மா பயப்படாத, குழந்தைகளுக்கு எதுவும் ஆகாது. ஓகே 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 ஆட்ஸ். சரி, என்ன சாப்பிட்டீங்க அது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. மதியம் என்ன லஞ்சு? எனக்கு எங்கள் வீட்டில் வந்து நேற்று வச்சு குழம்பு தாங்க. சோறு மட்டும்தான் சூடாக வடிச்சாச்சு சோறு. சாப்பிட்றேன். நான் இப்போ 12:30 மணிக்கு தான் சாப்பிட்டேன். என் வீட்டுக்காருக்கு எனக்கு காலையில் ஒரு சின்ன மன வருத்தம். கொஞ்சம் சண்டை 2 பேருக்கும். வாய் வார்த்தையே இல்லாத ஒரு ஊமை சண்டை, அவ்வளோதான். அதனால் நான் சாப்பிட மாட்டேன்னு கொஞ்சம் அடம் பிடிச்சேன். 12:30 மணிக்கு அவங்க தான் வற்புறுத்தி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேறு வெறும் வயிற்றுல வேறு மாத்திரையை போட்டுட்டேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சரி, அப்புறம் சாப்பாடு வேணான்னு கோவம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வெறும் டேப்லெட்டை போட்டுட்டேன். லெமன் சாதம் சாப்பிட்டேன். அப்படியா? லைக்கு போட்டாச்சு. லஞ்சுக்கு போகிறேன், வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகே சங்கர். நானும் ரொம்ப நேரம் லைவில் இருக்க மாட்டேன். சும்மா ஒரு 10 மினிட்ஸ், இப்போவே 10 மினிட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருப்பேன். திருத்தணி முருகனிடம் காப்பு கட்டி வேண்டுகிறேன் பசங்களுக்காக. ஓகேவா? ப்ரே டு காடு உங்கள் ஃபேமிலிக்கும். தேங்க்யூ மோனிக்குட்டி, தேங்க்யூ பாப்ஸு. உங்களுக்கு நான் இப்போ லைவ் முடிஞ்சதும் ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டு விட்றேன், கேளுங்க. எனக்கு சரி ஆத்திரம் வருது, எனக்கு வெறினா வெறி வருது. என்னப்பா இல்லை, நம்மளாம் உண்மையாக இருக்கும்போதே நம்மளை இப்படி நினைக்கிறாங்களே. அதுக்கு தான் இந்த பொண்ணுங்களாம் ஏமாற்றிட்டு போகிறாளுங்க போல இருக்குது. இவனுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் பொண்ணுங்களும் வந்து ஏமாற்றிட்டு போவாளுங்க. நான் உண்மையிலே சாபம் விடுறேன். அந்தந்த மாதிரி கேரக்டர் ஒருத்தவங்க மனசை நோகடிச்சு ஏமாற்றிட்டு போகிற கேரக்டருக்கு ஏமாத்துற பொண்ணுங்க தான் கிடைக்கணும். இது என்னுடைய சாபம் எல்லாருக்குமே.
எந்த பசங்கள்லாம் வந்து பொண்ணுங்கள்கிட்ட வந்து பேசி நம்ப வச்சு வார்த்தையால் ஏமாற்றிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய பெண்ணு தான் அமையணும். என்னிடம் சொல்ல மாட்டியா அம்மாமா? இப்படி பசி ஏற்படுத்தி பட்னி போடுற ஆளா என்னன்னு சொல்கிறது? உனக்கு ஏமாத்த தெரியாது, அதனால தான் நான் ஏமாந்து நிற்கிறேன். இந்த மாதிரி நாய்ங்க கிட்டலாம் என்ன பண்ணுறது? பாப்ஸு விடுங்க, எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். எல்லாரும் ஒரு சில பேர் வந்து சைக்கோ கேரக்டர்ஸ் நிறையா இருக்காங்க. சைக்கோலே பல ரகங்கள் பல விதங்கள், அது எக்கச்சக்கம் ஏகப்பட்டது. டென்ஷன் நான் காலைல நினைக்கிறேன், இதுக்காக நான் ஏன்டா என் தூக்கத்தை இவ்வளோ நேரம் நான் கடத்திட்டேன். கொஞ்சம் தூங்கி நேரத்தோட தூங்கி 2 மணிக்கு 2:30 லைவ் முடிஞ்சு 2:30 தூங்கியிருந்தா கூட நான் காலைல 7:30 எழுந்திருக்கும் போது எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி அதுக்கு தான் நான் இனிமேல் யாருக்கிட்டையும் நான் பேசுகிறதாவே இல்லை. எந்த எந்த கழுசடைக்கிட்டையும் நான் இனிமேல் பேசவே மாட்டேன். இதனால நம்மளுடைய அருமை தெரிய மாட்டேங்குது இவனுங்களுக்கெல்லாம். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாம் சாரி, ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. உன்னை ஏமாத்த எப்படி மனசு வந்துச்சு? எனக்கு கிடைச்ச நெஞ்சில் வச்சு தாங்குவேன். நான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே சொல்கிறேன், வாழ்க்கையில் கிடையாதுங்க. வாழ்க்கையிலலாம் என் ஹஸ் இருக்கா. நான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தை சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்லேயே துரோகங்கள் நடக்குதுல்ல, நான் அதை சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு விட்டுட்டு போகிற பர்சன் இருக்காங்களே, நான் அவங்கள சொல்ல வரேன். நல்லவர்களுக்கு ஏமாற்றம் நடக்கும் அம்மம்மா, என்னை போலவே உனக்கும். என்ன பண்ணுறது? நம்மளுடைய மதிப்பை நம்ம குறைச்சது நான் பண்ண பெரிய தப்பு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுகிறது நம்மளுடைய தப்பு. இது வந்து யூடியூப்பில் அவங்களா கிஃப்ட் பண்ணுறது அதோடு நிறுத்தின்னு தேங்க்யூ சொல்கிறதோட நிறுத்தின்னு அதை தாண்டி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம ஃப்ரெண்டாக பழகிறதுனால தான் நமக்கு இவ்வளோ தலைவலி, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ வருது. மனசு ரொம்ப உடைக்கிறாங்கண்ணா. முரளி கிருஷ்ணன், இந்த காலத்து உண்மையான நண்பர்களே கிடையாது. உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. உண்மையான நண்பர்கள் இருக்காங்க, இருக்கிறவங்க அமைதியாக இருப்பாங்க. அவசரப்படுறவங்க, சீக்கிரம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நோக்கி உள்ள நுழையிறவங்க, எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னா டென்ஷன், கோபம், விட்டு போகிறது, இது எல்லாமே வரும். எதிர்பார்ப்புன்றது அது நிறைய விதம். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் சொல்கிறது வந்து அந்த பார்ட் லைஃப் அதை சொல்லலை, நான் நார்மலாக சொல்ல வரேன். ஒரு எதிர்பார்ப்பு நோக்கி உள்ள நுழையிறாங்க, அது கிடைக்கலாம் உடனே அப்படியே விட்டு கடைச்சிட்டு போகிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம். உண்மையான நண்பர்கள் என்னங்க செய்வாங்க? விட்டு கொடுத்து போவாங்க. சரி ஓகே, இவ பிஸியாக இருக்கா, யூடியூப்பில் இருக்கா, வேலைக்கும் போகிறா, குடும்பம் இருக்குது, புள்ள குட்டி இருக்குது, இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு ராவிக்கெல்லாம் தூங்காமல் இருந்து கண்ணு முழிச்சு நான் லைவில் உட்காந்து, உங்களுக்கே தெரியும் எனக்காக விட்டு கொடுத்து போகிறது என்னங்க இருக்குது? அப்புறம் என்ன ஃப்ரெண்டு? பாப்ஸு, நீங்கள் பார்க்காத துரோகமா? உங்கள் ஹெல்த்தை பாருங்கள், டோன்ட் கெட் அப்செட். கூடாது, போங்க. புரியுது. சிவா ப்ரோ சாப்பிட்டீங்களா? ஹாய் சாம்பார். ஹாய்ங்க. அப்புறம் அக்கா சஞ்சு, ஹாய் சஞ்சு. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் அது ஒரு விதத்தில் நான் வந்து சரோவெல்லாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சரோ, பாப்ஸு, மோனி கூட நான் இப்போ சொல்கிறேன். உங்கள் 3 பேர் அளவுக்குலாம் யாருமே கிடையாதுங்க. 3 பேர் அளவுக்கு யாருமே கிடையாது. பொறுமைனா என்ன? பார்த்தி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? 3 வருஷமாங்க. 3 வருஷமாக அவனுக்கு ஒரு சின்ன தவறு நடந்தது. அன்னைக்கு நான் கோவப்பட்டு இன்ன வரைக்கும் அவனுக்கு நான் ஒரு மெசேஜ் கூட பண்ணலை. ஆனால் இப்போ வரைக்கும் அவன் என்னோடய லைவில் எனக்காக இருந்து கமெண்ட்ஸ் பண்ணுவான். அவன் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் இடையில என் சேனலுக்கு வர முடியாமல் ஆயிடுச்சு. உடம்பு ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறம் எவ்வளவோ வந்தான். இப்போ வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ரீல்ஸ்லலாம் அவனுடைய கமெண்ட்ஸ், அம்மா நான் உனக்காக காத்துட்ருக்கேன், அம்மா உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பொறுமையே கிடையாதுங்க.
அது எப்படி சொல்கிறதுனா நம்ம செலக்ட் பண்ணுறதுல நம்ம தப்பு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா எந்த அளவுக்கு பொறுமையும் நம்ம வந்து ஒரு சூப்பர் சாட் பண்ணும்போதோ நமக்கு ஒரு கிஃப்ட் சென்ட் பண்ணும்போதோ கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க அப்படியே இருக்கிற வரைக்கும் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பேச பழக ஆரம்பிக்கிறோம். சும்மா 2 தடவை சூப்பர் சாட்டுக்கோ கிஃப்ட்டுக்கோ பண்ணாலும் ஓகே நமக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்ட்டு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம வந்து பலவீனமாயிடுறோம். அப்போ தான் இவங்க என்ன நினச்சிடறாங்க, ஓகே நம்ம யாருக்கு வேணாலும் சூப்பர் சாட்டு பண்ணாக்க நம்மக்கிட்ட பேசிடுவாங்க, பழகிடுவாங்கன்ற அந்த எண்ணங்கள் வந்து அவங்களுக்குள்ளே வளர்ந்துருது. மோனி இனிமேல் தான் கார குழம்பு. ஓகே ஷிவா ப்ரோ. லீவ் தான் உங்களுக்கு. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எதாக இருந்தாலும் யூடியூப்னால் யூடியூப்போட முடிச்சுக்கணும், பர்சனலாக ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது எதுவுமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க. பர்சனலாக ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கிட்டோம்னா தொல்லை. இல்லை கண்ணுக்கு தெரியுமா சொல்லுங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம பழகிற ஃப்ரெண்டே நமக்கு 1008 துரோகம் நடக்கிற காலம் இது. கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃப்ரெண்டை எப்படிங்க நம்ம நம்ப முடியும்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறதுல என்னங்க இருக்குது? நல்லா இருக்கிறான், திடீர்னு கெட்டவனாக மாறுறான், அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணட்டும் தானே நம்ம பொறுக்கிறோம். அதுக்குள்ளே என்னங்க அவசரம் இருக்குது? விடுடா, அதை நினைக்காத. இல்லை என்ன நினைக்கிறேன்னா, பொதுவாக வந்து சைக்கோ கேரக்டர் நிறையா இருக்காங்க, அதில் என்ன நிறையா ரகங்கள் இருக்குது, அவ்வளோதான். நிறைய ரகங்கள் இருக்குது. சேக்கு என்னுடைய தகுதியை நான் இழந்துக்கிட்டது என்னுடைய தப்பு தான். இதுக்கப்புறம்லாம் என்னோடய லைஃப்லலாம் இந்த புதுசாக எந்த ஒரு ஃப்ரெண்டுக்கெல்லாம் அலோவே கிடையாது. இருக்கிற என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேச முடியாமல் முந்தா நேரத்தில் ஃபோன் அடித்து புலம்புன்னு புலம்புறான். ஒரு வார்த்தை என்கிட்ட பேச மாட்டியா, ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசணும், அப்படின்னா உனக்கு அவ்வளோ பிஸியாக இருக்கிற அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம பிஸியாக இருக்கிறோம். நாங்கள் என்ன வெட்டியாக வாங்க இருக்கிறோம்? இப்போ ஃப்ரெண்டுங்க இல்லாமலே நம்ம இதில் இருக்கிறோம். நீங்களே சொல்லுங்கள், ஃப்ரெண்டுங்க இல்லாமலே நம்ம யூடியூப்பில் என்ன ஒர்க்கு, இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க்கு, ஜாப், அவ்வளோதான். இதையும் பார்க்குறோம், இங்கேயும் பார்க்குறோம். இதில் வேற வந்து டைம் எப்படிங்க ஒதுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு சினிமா நடிகர் எடுத்துக்கோங்க, மீடியாக்குள்ளேன்னு வந்துட்டா டைம் எப்படிங்க கிடைக்கும்? நாள் ஃபுல்லாக அதுவும் நம்ம என்ன படமா போயிட்டு வந்தால் 10 நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்து மிச்சம் 5 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் உன்னைய காமிச்சிக்கிட்டே இருங்கிறான் ஒரு பக்கம். அப்போ தான் அவன் வியூஸை கொடுப்பான்னு இவன் ஒரு பக்கம் நம்மளை உசுரை வாங்குறான். நம்ம இதை கவனிப்போமா? ஃபேமிலி எவ்வளோ ப்ரெஷருங்க. என்னைக்காவது லைவில் வந்து உங்ககிட்டலாம் புலம்பிருப்போமா? எவ்வளோ ஜாலியாக பேசுகிறோம். சரி, ஏன்னா உங்களுக்கு 1008 ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா சரி நம்ம இவங்க சேனலை பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுது அப்படி நான் எந்த அளவுக்கு சிரிச்சு பண்ண பேசுகிறேன். எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமலே இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட பொறுமை, வெயிட் பண்ணுறது அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஓகே செல்லக்குட்டி, கூட இருங்க, நான் அப்புறம் வரேன். வாய்ஸ் சூப்பராக இருக்கா? புலம்பிகிட்டு இருக்கேன். விடு, உனக்கு இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனையே சரியாக இருக்குது, திருப்பி அதை பேசி ரொம்ப டென்ஷன் ஆகாத. டென்ஷன்னா செம்ம டென்ஷன்ற எனக்கு, அடைச்சே அப்படின்ற மாதிரி எனக்கு வெறுத்தே போச்சு எனக்கு. எப்பா ஓவராக பேசுகிறம்மா? ஏங்க நீங்கள் கிளம்புங்க, போங்கங்க, எங்களுக்குள்ளே இங்கே நடக்கிறத பேசிக்கிட்டோம். உனக்கு என்னங்க புரியும்? நீ நடுவில் திடீர்னு உள்ளே நுழைஞ்சிருக்க, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ரொம்ப ஓவராக. நீ எதை வச்சு சொல்கிற? உன்னை பற்றி பேசினாதான் நீ ஓவர்னு சொல்ல. உன்னை யாருன்னே நீ தெரியாது. நீ கிளம்பு, முதல்ல மூடிக்கிட்டு கிளம்புவோம் சாமான. கிளம்புடா புறம்போக்கு நாயே. சொல்லுங்க தர்மா. அம்மாடியோ, எப்படி அப்போ இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்காங்க? சூப்பர் பதில், பரவாயில்ல, உண்மையிலே நீங்கள் கிரேட் குழந்தை அனிலா அவர்களும். ராஜகுரு ஃபைனலி சேனலை கண்டுபிடிச்சாச்சு. வாங்க அரவி, பேர் அவி. அப்பா, சிப்பி 922 குடைக்குள் மழை. இது நம்ம சேனல் யூடியூப்பில் மட்டும்தான். செகண்ட் சேனல் இது. ஃபர்ஸ்ட் சேனல் நேம் சிப்பி 92 டிகிரின்வே, செகண்ட் சேனல் சிப்பி 922 குடைக்குள் மழை. வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. பொலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். இவளுக்கு வாய் எகிரிய பல்லு போல, அதான் போய் போடாங்க ஒத்தா. அப்புறம் பார்த்துருக்கேன் ஷார்ட்டில், இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன், ஷார்ட்ஸில், எடிட்டில். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு யூடியூப்பில் பார்க்குறேன் லைவாக. ஓகே அவி. நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன் அவி. அதெல்லாம் ஃபேக் ஐடி, நீங்கள் பார்த்தது எல்லாமே ஃபேக் ஐடி.
போலிகள் நிறையா இருக்கு. ஆமாம் ஆமாம். யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ பன்னீர்செல்வம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. டோன்ட் கெட் ஸ்பாயில் ஹெல்த்தாக ஈஸியாக விடுங்க. உங்கள் ஃபேமிலி பாருங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாங்க, இன்ஸ்டா ஃபேக் ஐடிங்க, ஒரிஜினல் கிடையாதுங்க. இது டேங்கோ ஃபேக் ஐடி, டெலிகிராம் ஃபேக் ஐடி, அப்புறம் வந்து ஃபேஸ்புக் ஃபேக் ஐடி. ஏன்னா நான் யூடியூப்பில் மட்டும்தாங்க இருக்கேன். யூடியூப்பில் மட்டும்தான் என் சேனல் இருக்குது. யூடியூப்லேயும் நிறைய ஃபேக் ஐடிஸ் இருக்குது. இருந்தாலும் யூடியூப்பில் மட்டும்தான் நான் இருக்கேன். கருவாச்சு வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்லணும். அது தமிழ் பண்பாடு அழகி. நான் பார்த்தா தானே உங்களுக்கு வணக்கம் சொல்கிறதுக்கு. கமெண்ட்ஸை நான் இப்போ தான் பார்க்குறேன். வணக்கம் வணக்கம், வெல்கம். ஹாய் சாம்பார், ஹாய் சொல்லுங்கள். இல்லைனா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இல்லைனா, உனக்கும் ஆசையாக இருக்குன்னா நீ அவுத்து போட்டு வந்து காட்டிட்டு கடை இல்லைனா, அதை பார்க்குறதுக்கு உன் வீட்டு ஆளுங்களே இருப்பாங்க. போய் அங்கே அவுத்து காட்டு போடு. தேங்க்யூ ட்ராவல் வித் பாசில். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ டியர், தேங்க்யூ டியர். கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய ஃபேக் ஐடிஸ் நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரிஜினல் சேனல் பார்க்கும்போதே டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி லைக் வந்து இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. மேலே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் தெரியுதுல, இதை தொட்டு சப்ஸ்கிரைப் ஆல் கொடுத்துருங்க. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல். நானும் ரொம்ப நேரம் லைவ்ல இருக்க மாட்டேன். இன்னும் 5 நிமிஷம் தான் லைவ்ல இருப்பேன். இசையாக இதய துடிப்புடன் உன்னை காணும் போதெல்லாம் ஆனந்தம் யாழாய். சூப்பர் 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 சூப்பர். ஆமாங்க, இப்போது நிறையா வந்துட்டாங்க. பட் புரியல என்னது. ஆமாங்க, இப்போவா இல்லை எப்போவா, எப்போ நிறையா கம்பெனி வந்துட்டாங்க. பட் வி லவ் சிப்பி ஒன்லி. தேங்க்யூ தேங்க்யூ கமேஷ். தேங்க்யூ தேங்க்யூ டிஆர். கோல்டா கேட்குறாம கோல்டு மெம்பர்ஷிப் தாங்க. எஸ்டர்டே நைட்டு என் மெம்பர்ஷிப் லைவ் போடல. நேற்று யாரும் ஜாயின் பண்ணலை, நான் வரல. சொல்லிட்டு தானே வந்தேன். யாராவது ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருந்தா கூட நான் மெம்பர்ஷிப் ஆன் பண்ணியிருப்பேன். ஒருத்தவங்க கூட ஜாயின் பண்ணலை, அப்போ நான் வரலன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் நான் மெம்பர்ஷிப்பை ஆன் பண்ணுவேன். பொட்டு கொஞ்சம் கோணலாக இருக்கு. ஓகே தேங்க்யூ டிஆர். யார் அது சொன்னது? யார் அது? மித்ராவா? ஓகே மித்ரா, அந்த நேம் சொல்லுங்க அக்கா. ஓகே சொல்லுங்க மித்ரா குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒய்டி ஒரு ஜாப் டோன்ட் கேட் இன்டோமெண்ட். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அப்படி தான் நினச்சி நான் போயிருக்கணும். இதில் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை செலக்ட் பண்ணது என்னுடைய தப்பு தான். ஆல்ரெடி நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கரெக்டான அளவு செலக்ட் பண்ணிட்டோம்னா அதோட ஸ்டாப் பண்ணியிருக்கணும். சும்மா அப்புறம் வர்ற ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணது என்னுடைய தப்பு. சூப்பர் சாட் போட்டாங்களா, அந்த நிமிஷமே ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தேங்க்யூங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டு கடைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இது என்னுடைய லைஃபுக்கு இது ஒரு பாடம் தான். இதுக்கப்புறம் யாராவது எதுனாலும் ஐயா சாமி போயிட்டு வாங்க, தேங்க்யூங்க, உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண மெம்பர்ஷிப் லைவ். அவ்வளோதான். இனிமேல் எந்த ஒரு கூமா பட்டிங்கனங்களுக்கும் முக்கியத்துவம்லாம் நான் கொடுக்குற மாதிரி கிடையாது இனிமேட்டு. லேனா உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு. இப்போ உங்கள் அம்மா கிட்ட கேளு. உங்கள் அம்மா தான் அதில் எக்ஸ்போர்ட் போய் கேட்டு வா. போறம்போக்கு நாயே. காதல் பிடிக்குள் சிக்கி கற்று திணறுகிறது, கொஞ்சம் இடைவெளி வீடு பிழைத்து போகட்டும். சஞ்சய் அப்படியா, கொஞ்சம் விட்டு கொடுக்கணுமா, பிழைச்சி போகட்டுமா? குட் மார்னிங் டி. ஏன் பட்டு தாங்கமே, நிஜமா உலக அழகி பட்டம் உனக்கு தாண்டி கொடுக்கணும். ஆஹா, நம்பிட்டேன். ஹாய் அக்கா, ஹாய். டப்பு டல் டாப்பிக்காக மாற்றலாம். அந்த பேங்கிள்ஸ் சூப்பராக இருக்குங்க புதுசாக. இந்த பேங்கில் ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்போ ஞாபகம் இருக்கா? அந்த பேங்கிள்ஸ் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ நான் ஜூம் பண்ணி கிட்ட காமிச்சேன். தொலைதூர போனால் உன்னை தேடி வெகு தூரம் பயணிக்கிறது உள்ள. நீ ஒன்றும் நான் கவலையெல்லாம் படலடா. நான் நைட்டு தான் இருந்தோம். கவலைப்பட்டு கொஞ்சம் லேசாக கண்ணில் தண்ணீர் வந்துச்சு. ஏன்னா நான் உண்மையதானே நட்பாக நினச்சேன். அதுக்கு சொல்ல வரேன் நான். அதுக்கப்புறம் செக் போடாமல் மயிராண்டிங்களா அப்படின்ட்டு நான் அதை விட்டு கிடச்சிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும்ல, நான் ஷேர் பண்ணணும்ல. தனித்தனியாக வாய்ஸ் நோட்டில் சொல்ல முடியுமா? என்னோடய ஃபீலிங்ஸை இப்படி சொன்னால் தான் உங்கள் எல்லாருக்கும் புரியும். ஏன்னா இப்போ நீங்கள் பாப்ஸ் இருக்கீங்க, சரோ இருக்காங்க. நான் தனித்தனியாக வாய்ஸ் நோட்டை போட்டுட்டுனா ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும், இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது என்னோட மைண்ட் நார்மல் ஆகிடும், இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது கதை சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னோடய ஃபீலிங்ஸை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்போ என்னோட ஒரே வாய்ஸ் டோனில் ஒன் டைமாக உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். அப்போ தானே என்னோட ஃபீலிங்ஸ் என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ புரியுதா நான் ஏன் இந்த லைவ்ல சொல்கிறேன் அப்படின்னு?
நான் என்ன பொய்யா சொல்கிறேன், நீ என்றைக்குமே உலக அழகி தாண்டி. தேங்க்யூங்க. அழகி செல்லம். ஹாய் வெற்றி. மணி ஹாய் மணி. ஓ எனக்கு வயசாயிடுச்சு மறந்துட்டேன். என்ன எதுக்குடா? வயசாகிடுச்சா தாத்தா? தாத்தா இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் என்னை தனிமையில் சந்திக்கவும் பொங்கல் பரிசு காத்திருக்கிறது. வாங்க ஷேக், வாங்க ஷேக். நேற்று நைட்டு கமெண்ட்ஸ் பண்ணவர் தானே நீங்க. வாங்க வாங்க. உன் நினைவில் நொடிகளும் கரைந்து கொண்டிருக்கிறது. செல்லம் வாங்க. அக்கா உங்க ஃபேன்ஸாக்கா? நான் உங்க அப்படியா டோலே? ஓகே ஓகே டோலே. சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீனை வந்து டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சீக்கிரம் டிபியை தொட்டிங்கன்னா ஜாயின் பட்டன் வரும். ஜாயினை தொட்டிங்கன்னா மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணி உள்ளவா. என்ன குழந்தைய என் கமெண்ட்ஸை மிஸ் பண்ணுறாங்க. அது யூடியூப் தாங்க. யூடியூப்கிட்ட கேளுங்க. என்ன யூடியூப் கொஞ்சம் வியூஸ் எல்லாம் நீங்கள் கேளுங்க. வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு போடுங்க கீழே கமெண்ட்ஸில். எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்கள் போடுற கமெண்ட்ஸுக்கு தான் அங்கே யூடியூப் டாபிக் இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஒரே டைமாக வியூஸை ஏற்றுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக அங்கே யூடியூப் வந்து கண்ணில் பார்த்துட்டு இருக்கோம். உன்னே ஆல்வேஸ் வித் யூ செல்லம். முகமது ஹாய் முகமது. ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நேம் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். அபிஷேக் கணேஷா ஹாய் ஹாய். யுவர் ஏஜ் மேரிட் ஆகிடுச்சு. குழந்தைங்க இருக்காங்க. 2 குழந்தை இருக்குது. ஏஜ் 33 ஆகுது. அப்புறம் வந்து பாப்ஸு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வடிகால் இந்த லைவு தான். நீங்கள் எந்த வேண்டாம் சொல்லுங்கள். எங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சா அது போதும். எப்போவும் இந்த மாதிரி சிரிச்சிட்டே இருக்கணும். மைண்ட் லெவலாஸ். ஓகேடா ஓகேடா ஓகேடா. மெம்பர்ஷிப்பை பற்றி சொல்லுங்கள். மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. இந்த ஆக்சஸ்ன்னு நான் சொல்கிறேன். போக மனசு இல்லை செல்லம். என் சேனலை விட்டு நீ போயிடுவியா சொல்லு. சரி நான் உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன். ஒரு 3 days இருக்கும். ஒருத்தி சேனலில் எதுக்கு இப்படி கெஞ்சிட்டு கிடக்குற? எனக்கு அசிங்கமாக இருக்குது. நீ என்னோட சேனலில் எவ்வளோ கெத்தாக கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. யாராவது கெஞ்சுறீங்களா? உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறல்ல, முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறல்ல. யாராவது நீங்கள் இன்ன வரைக்கும் என்கிட்ட கெஞ்சுற மாதிரி ஒருத்தவனாவது கமெண்ட்ஸ் போட்டிருப்பீங்க. ஏன்னா நீ நார்மலாக ஹாய் போடும்போதே நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்றேன். அப்புறம் நீங்கள் கெஞ்சணுன்ற அவசியமே கிடையாது. எதுக்கு அவள் சேனலில் போயிட்டு கெஞ்சிட்டு கிடக்குற? என் கமெண்ட்ஸுக்கு ஒரு ரிப்ளை கொடுன்னு கெஞ்சுறா. அவள் ஒரு மூஞ்சா? நான் கேட்குறேன். அவள் ஒரு மூஞ்சாடா? என்னதான் முகத்தை காமிச்சாலும் ஸ்க்ரீனுக்குன்னு ஒரு அமைப்பு வேணாம். நான் கேட்குறேன். வழியிற நீ அசிங்கமே இல்லாமல் இப்படியே தானே பொம்பளையை பார்த்தோன்னே வழிவ நீ. நான் ஒன்று என்னமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் வழிகிறாங்க சாம்பார் போயிட்டு அந்த சேனலில் போயிட்டு. இவன் மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் இருக்கிற ஒரு பாதி பேர் அந்த சேனலில் போயிட்டு அவள்கிட்ட வலிஞ்சிட்டு கிடக்குறான். அவள் கண்டுக்காம மாட்டேங்கிறான். 2 பேருக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறா. சூப்பர் சேட்டை மட்டும் பண்ணுங்கிறா. அவள் குறிக்கையில சூப்பர் சேட் பண்ணு சீக்கிரம் ஜாயின் பண்ணு. இது 2 தான் சொல்கிறத தவிர இவனை எவனை அங்கே மதிக்கவே கிடையாது. இவன் வழிகிறான். எனக்கு செக். நான் கீழே கமெண்ட்ஸை போட்டேன். என்ன சாம்பார் இப்படி அசிங்கமே இல்லாமல் வழியிறன்னு கேட்டு வந்துட்டேன். அந்த கமெண்ட்ஸை அவள் இது பண்ணுறா. ஹாய் ஒருவன் ஹாய் ஒருவன். யார் அந்த பொண்ணு? ஆமாம் நல்லாவே இருக்காது. நீ வேற அப்படியே அழையிறீங்களே யார் அந்த பொண்ணு அப்படின்ட்டு. அவன் எல்லா சேனல்லையும் உட்காந்துருப்பான். எல்லா சேனல் நேமையும் நான் ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? சேனல் நேம்லாம் ஞாபகம் கிடையாது. ஆக மொத்தம் அவள் ஒரு பொண்ணு, அவ்வளோதான். என்னன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அந்த சேனலில் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப நேரம். யாராக கூட இருக்கட்டும், என் சேனலில் கூட இருக்கட்டும். சும்மா வந்து ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் பண்ணலையா இல்லை விட்டணும். இல்லை அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கவனம். இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நான் பேசுறதுனால என்னோட கவனம் கொஞ்சம் செதறுது. இல்லை நான் கமெண்ட்ஸ் மட்டும் படிக்கிறதா இருந்தால் மிஸ் ஆகாமல் படிச்சுக்கிட்டே இருப்பேன். இல்லைங்க அதுக்குன்னு பேசுனா கெஞ்சுறாங்க. அசிங்கமாக இல்லை கன்றாய் தூ. எனக்கு அசிங்கமாக இருக்குது. நீங்கள் போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி வழியிறத பார்த்தாக்கா கெத்தாக இருக்க வேணா? ஆம்பளைனா என்ன கெத்தாக இருக்கணும். எதுக்குடா இப்படி இருக்கிறீங்க? அப்போ ஒரு பொண்ணை பார்த்தவொன்னே அப்படி வழின்னு வழிங்க. பொண்ணுன்னு ஒரு சீட்டில் எழுதிட்டா போதுமே, அப்படியே வடிவேலுக்கு வாயில் சொல்லு ஊத்துற மாதிரி அப்படி நின்று ஊற்றிக்கிட்டே நிற்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு செட் ஆகுமா? நான் உங்கள் தகுதியெல்லாம் பாருங்கள். நம்ம தகுதி, உன் தகுதி, அவள் தகுதி, தகுதி. எனக்கு நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளாடி போடி அப்படி ஸ்கிப் பண்ணால் அடுத்த லைவ்ல லட்டு மாதிரி உட்காந்துருப்பாளுங்கடா. அதே தான் நான் பொண்ணுங்களே சொல்கிறேன். பசங்க ஸ்கிப் பண்ணால் அடுத்த லைவ்ல லட்டு மாதிரி இருப்பானுங்க. அதை விட்டுட்டு ஒரே இதை பிடிச்சிக்கிட்டு பேசிட்டு 1/2 மணி நேரமாக அவன் மெசேஜ் போட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வரேன். அங்கேயே தான் நிற்கிறான் கூப்பன். பட்டுன்னு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கருப்பு சாரி ட்ரெஸ்ஸில் வந்தடி. அவ்வளோ அழகு. பார்த்துட்டு விடிய தூக்கமே வரலடி. என்னடா இது நிலம் இன்னைக்கு படன்னு வெடிக்குது. வாட்டர் குடிக்கலாம் டைம் இல்லை. வாட்டர் வந்து இப்போ வெளியில் இருக்குது. நான் எழுந்து போனால் உங்களுக்கே தெரியும். வெயிட் பண்ணுங்கள். நானே இப்போ லைவ் முடிக்க தான் போகிறேன். முடிச்சுட்டேன்னா நானே இப்போ
கிளம்பிடுவா, அவ்வளோதான். லூஸு சொல்லுங்க நஞ்சா. ஏய் நஞ்சா, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடா. சரி சரி, டென்ஷன் ஆகாத விடுங்க. டென்ஷன் ஆகலை, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். நான் இதில் டென்ஷன் என்ன இருக்குது? அக்கா எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கிறீங்க? ரொம்ப அழகாக இருப்பேன்டா. அழகுல நீ மயங்கி விழுந்துட்டேன்னா அப்புறம் ஒன்று யார் தூக்குறது? சப்போஸ் நீ ஒரு 40 கிலோ இருந்தேன்னா நானே தூக்கிடுவேன். நீ ஒரு 100 கிலோ 150 கிலோ இருக்கிறன்னா நான் ஆளெல்லாம் கூப்பிட்டுட்டு வரணும். அர்ஜென்ட்டுக்கு ஆள் எங்கடா கிடைப்பா? அருமையான பேச்சு. கிரி, ஹாய் கிரி, ஆல்வேஸ் ஃபயர். நீங்கள் தேங்க்யூ விவி. அம்முக்குட்டி யார் உமா கொடு. ஆம்ஸ்ட்ராங்குக்கு எவ்வளோ தெரியுமா உங்கள் மேலே? ஃபஸ்ட்டு எது? நில ஆம்ஸ்ட்ராங்குக்கா? மதன், ஹாய் சிஸ்டர், வாங்க 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 வாங்க. விக்டர், ஹாய் விக்டர். ஸோ வாய்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ சிரிலா லிரிக்கு, தேங்க்யூ. ஹலோ ஹலோ கிங்கு. பரவாயில்லையே, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு. அட பாவி, இங்கே பாரு, பேர் போட வாய்ஸ் இது. இந்த வாய்ஸுடைய மகிமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆள் ஆளுக்கு. நான் மட்டும் பேசலன்னு முடிவு பண்ணேன்னு வச்சுக்கேன், ஒட்டுமொத்த பேர் லைவ் என்னுடைய அத்தனை பேர் என் லைவ்ல உட்கார வச்சிருவேன். நான் அந்த அளவுக்கு பேசுவேன் நான். சரி, கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஃபேக் ஐடிஸ் நிறைய உருவாக்கி வச்சுட்டதுனால நம்ம கொஞ்சம் என்னோட பேச்சுக்களை, என்னோட நடவடிக்கை எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன், குறைச்சிக்கிட்டே இருக்கேன். என்னை மட்டும் நீங்கள் ஓல்டு சிற்பியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 100 பேரெல்லாம் இங்கே இருக்க மாட்டீங்க, 2000 பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க. அக்கா சிரிக்கும் போது மீன் தூள் பார்த்துட்டா. ஏன்னா அதை நானும் பார்த்தேன். சரி, பசங்க பார்த்துட்டு போட்டு விடு. செல்லோ, லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தங்கம். அம்முக்குட்டி சொல்லுங்க. எப்போ வந்தாலும் உங்கள் சேனல் போக முடியலை. போயிடுவியா நீ? போய்தான் பாரு. ஏய், என்னை விட்டுட்டு எவெல்லாம் போகணும்னு என் மனசை நோக்கடிச்சிட்டு போறீங்களோ அத்தனை பேரை நாசமா போவீங்கடா. அத்தனை பேரை உருப்பிடவே மாட்டீங்கடா. என் லைவ்ல மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டு அடுத்த சேனல் எங்கேயாவது நீங்க ஜாயின் பண்றீங்களா? உங்க காசெல்லாம் அங்க கரியா தான்டா போகும். ஜாயின் பண்ணதுக்கான மெம்பர்ஷிப் லைவ் கூட பார்க்க முடியாம நீங்க எல்லாரும் வருத்தப்பட்டு நொந்து நூடல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் என் சேனலுக்கு வந்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஓகேவா? ஜாயின்ல இருந்துட்டு அடுத்த ஜாயினுக்கு போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதில் ஏமாந்து தாண்டா நிற்பீங்க. இது என்னுடைய சாபம். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க விலகிட்டு போறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடைக்காது. உங்களை ஏமாத்தி நாசம் பண்ணி உங்களை குழியில தள்ளுற ஃப்ரெண்ட்ஷிப்பாக தாண்டா கிடைக்கும். இதுவும் என்னுடைய சாபம். மீனுக்கு தூண்டில் போடலாமா? அது உண்மைதான். நீ முன்ன மாதிரி என்னது பேச மாற்ற எனக்கு வருத்தமா இருக்கு. அப்புறம் வந்து நான் போறேன் பாய். கதறேனா? நான் எங்கடா கதறினேன்? ஏ சங்கர் எப்படியோ உசுரை கொடுத்து ஜாயின் பண்ணிட்டான்டா. பேங்க்ல போய் பர்மிஷன் கேட்டு வந்துட்டான்டா. தேங்க்யூ. இங்க பாரு சாம்பார், இவ்வளோ நேரம் உன்னை பற்றி தான் லைவ்ல பேசணும் தெரியும்ல. இப்போ யாரை பற்றி பேசணும் எதுவுமே எனக்கு இந்த டாப்பிக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி லைக் போட்டுட்டேன் அப்படின்னு போடுறேன். ஏண்டா நான் இவ்வளோ நேரம் பேசும்போது நடுவில் ஒரு கமெண்ட்ஸ் கூட போடவே இல்லை இவன். பாப்ஸு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டீங்களா இல்லையா? ஹஸ்கிட்ட என்ன உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு? ஏன் அவர்கிட்ட லூஸு? ஏன் ஸ்ட்ரெஸ் இல்லைடா, அவன் தான் என்கிட்ட காமிச்சான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நான் டென்ஷன் ஆகி பேசல. அப்புறம் நானா போய் பேசுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் என் மேல கோவத்தை காட்டுறான். அதுக்கப்புறம் நீ என்ன மயிராண்டி என்கிட்ட நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்துட்டேன் இங்கே. அப்புறம் என்கிட்ட பேசிடு ஏண்டி சாப்பிட மாட்டேங்கிற? தோசை காய்கறி சட்னி ஊத்தவா? புதினா சட்னி ஏண்டி தின்றின்னு துட்டு வாயில கொடுத்துரு. மாஸ்கை கழட்டுடி. ஏண்டி இந்த மாஸ்க் வேற மாட்டிட்டது? கழட்டுடி நான் போக முடியாது அப்படின்னு. அப்புறம் எடுத்து இங்க இறக்கிவிட்டேன். இது என்ன தாடி மாதிரி? இது தாடியான்னு பிடிச்சி நான் பிடிச்சி ஒரு அடி அடிச்சேன். அதுக்கப்புறம்
இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது? அக்கா உங்கள் மீனுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்போது நீ இவ்வளோ நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க. இவ்வளோ நேரம் நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனலை பார்த்ததுக்கு எத்தனை நெகட்டிவ் வைப்ஸ் உனக்குள்ளே சேர்ந்துருக்கும் தெரியுமா? அட போடா பொழைக்க தெரியாதவனே. டக்குன்னு லைவை பார்த்த அடுத்த நொடி அடுத்த கணமே லைக்கு சப்ஸ்கிரைபும் ஆல் பட்டனை கொடுத்துட்றா. அப்போதான் என்னுடைய பாசிட்டிவ் வைப்பும் உனக்கு வேலை செய்யும். என்ன இவனுங்க வாழ தெரியாத பசங்களா இருக்கானுங்க. ஐயா சே இவனுங்களை திருத்துறதே நம்ம வேலையா போச்சே. எப்போ வந்தாலும் உங்கள் லைவை தான் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. வெங்கட பூமி ஐயோ எப்போ தான் சொல்லுவீங்க? உங்களை நான் ஃபுல்லாக பார்க்கணும், மெம்பர்ஷிப்பில் சேரணும், ப்ளீஸ் சொல்லுங்க தங்கம். இங்கே பாருங்க சாம், ஃபுல்லாக பார்க்கணும். அது ஐயோ நான் உங்களை எப்பதான் ஃபுல்லாக பார்க்குறது. சரி, இப்போ சிற்பி 922 அதாவது இப்போ லைவ் ஓடுதல் இந்த சேனலில் இப்போ ஒரு காமெடி போட்டிருக்கேன். யாராவது பார்த்தீங்களா? இப்போ ஜஸ்ட் மினிட் இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணது ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் தாலி கட்டுறது. தாலி கட்டியா அந்த காமெடி யாரெல்லாம் பார்த்தீங்க? எனக்கு சிரிப்பு தாங்கள ஒரே ஷாட்டில் எடுத்தேன். என்ன ஒன்று, அதுக்கு ஆம்பளை பொண்ணு 2 பேர் தேவைப்படுச்சு. நான் ஒரே ஆளாக பண்ணதுனால அந்த பொண்ணு ஓடி போச்சுன்னா ஆம்பளை தானே டைலாக் பேசுறது தெரியணும் ஸ்க்ரீனில். அதுக்காகவே நான் ஸ்டெப் விட்டு வடிவேல் மாதிரி இப்படியே நின்று வடிவு எப்படி போகாமல் நிற்கும் அந்த மாதிரி சின்ன சண்டைகள், குட் பிட்வீன் ரிலேஷன்ஷிப், தட்ஸ் மெமரிஸ். அப்பா மெம்பர்ஷிப்னா என்ன அக்கா? என்னன்னாவோ தம்பி நான் பார்த்தீங்களா? சூப்பருங்க. லைவ் ஹைலைட் எடுக்கலைங்க. லைவோட ஹைலைட் இன்னும் நான் கிளிக் பண்ணலை, கொடுக்குறேன். அப்புறம் அம்முக்குட்டி சமையல் நேற்று வச்ச குழம்பு அழகு உன் அழகு. அதே மாதிரி நீ சண்டை போடும்போது அழகுத்தான் என் கருவாச்சி. மனசாட்சியே இல்லாமல் என்ன கருவாச்சிங்கிற அந்த அளவுக்கான நான் கருப்பாக இருக்கிறேன். ஏதோ பான்ஸ் பவுடர் கொட்டி தட்டினா கூட கொஞ்சம் பிரைட்டாக தெரிய வேண்டாம். அதுக்குன்னு நீ கருவாச்சின்னும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கட்டக்கரீர்னு ஃபீல் ஆகுது. பாப்சி தாலி எதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட சப்சைடாக்கா? ஆமாம், பின்ன அதுக்கு தான் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். கோல்டு கலர் மணின்னு அந்த பயம் இருக்கட்டும். அம்மம்மா சாப்பிடலையா குட்டி? இனிமேல் தான்டா நான் டிஃபன் சாப்பிட்டதே 12 மணிக்கு தான்டா. ஐயோ உங்களை சாங் தானே ரீல்ஸில் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள். மற்ற சேனல்லலாம் லைவ் மட்டும்தான் சூப்பராக இருக்கும், ரீல்ஸ் எல்லாம் மக்கட்டையாக இருக்கும். சும்மா ஒரு பாட்டை ஒன்று போட்டுட்டு இப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் இப்படின்னு ஜூம் பண்ணிப்பாங்க. அப்படின்னு சிரிச்சு இப்படி காட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷனை போட்டே மில்லியன் வியூஸ் வாங்குதுங்க. நான் உசுரை கொடுத்து ஆடுறேன். போய் ரீல்ஸை பாருங்க, போய் பார்த்துட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் பக்கத்தில் எறும்பு முக்கியதானே பாருங்க. பிகாஸ் நீ ரொம்ப ஸ்வீட்டில் சண்டைக்காரி நிலா. சின்ன சண்டைக்கு இது எத்தனை வாட்டி படிக்கிறது? இந்த கமெண்ட்ஸ் நான் 3வது வாட்டி படிக்கிறேன். சாம்பார் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சொல்ல அடி ஒழுங்கு மரியாதை பண்ணு சொல்லிட்டேன். அப்போ தான் சாம்பாருக்கு தொட்டுக்கு கருணக்கிழங்கு வறுத்து தருவேன். சரியா செல்லம்? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுவிடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் தெரியுதுல தொட்டு ஆல் பட்டனை கொடுங்க எல்லாரும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நைட்டு காமன் லைவ் நேற்று மாதிரி தான் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஆக்சஸில் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த ஆக்சஸில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியல என்னால் இந்த அளவுக்கு ஜாயின் பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணும்ல, அதை எடுங்க. ஏன்னா லெவல்ஸ் கூட மெம்பர்ஷிப்போட ஷோ லெவலில் கூடுதலாக இருக்கும். தர்மராஜ் ஹாய் தர்மா, கிஸ் கொடுங்க, லைக் போடுறேன். அப்போ நீ போடவே வேணாம், நீ கிளம்பு. அப்பா பர்த்டே அதுவுமா ஜாயின் பண்ணியிருக்காரா இன்னைக்கு? பர்த்டே பேபி, இன்னைக்கு என்னடா ட்ரெஸ்ஸு? பேண்ட்டு ஷர்ட்டையா இல்லை வேஷ்டி சட்டையா இல்லை இந்த லோயரு இந்த ட்ரவுசர்லாம் போடுவோம் அது மாதிரியா? எந்த மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தால் உங்களுக்கு ஃபுல்லாக பர்சனல் ஆக்சஸில் சேர்ந்தால் பார்க்கலாம். பர்சனல் ஆக்சஸ் எக்ஸ்க்ளூசிவ் விஐபி இது 2ல் எதில் ஜாயின் பண்ணாலும் நீ ஃபுல்லாக பார்க்கலாம். அப்புறம் சம்சுதீன் ஹாய் சம்சுதீன். சரு பிரசாந்த் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போடுங்க, கண்டிப்பாக நைட் லைவில் பார்த்துக்கலாம். அப்புறம் காய்ஸ் சீக்கிரம் டபுள் டாப் பண்ணுங்க ஸ்க்ரீனை.
இத்தனை பேர் இருக்கீங்க. ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் தெரியுதுல, தொட்டு ஆல் பட்டன் சீக்கிரம் கொடுத்துருங்க. ஹாய் ப்ரோ. சூர்யா சூரி பிரசன்ட். ஏய் சூரி நீயா? வாடா 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 என் தங்கோ, என் மயிலு. ரொம்ப யோசிச்சு போட்ட லைக்கா. வாடா வாடா என் ஜிம்பிள் அக்கடி பம்பா வாடா. நீ இருக்கியே நீனு உன்னை நீ தானே ஆரம்பிச்ச போன வருஷம். உன்னைய வச்சே நான் பழகாம விட்டுட்டேன். அடுத்த முறை நைட் லைவுக்கு வருவேன். என் கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் படிக்கிறீங்க. ஓகே ஓகே கூல் தெய்வமே. ஓகே தர்மராஜ். ஓகே செல்லம். அப்புறம் வந்து தாலி காணோமே. இல்லை சிற்பி எதிலடா தாலியை காணோம்? வணக்கம் ஓவரோ. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். இந்த வார்த்தை ஜூவா என்னது எனக்கு புரியலையே. ஹாய் நிலா மாமி. வாங்க சதாசிவம் என்ன மெம்பர்ஷிப் முடிஞ்சிச்சா? ஆல்ரெடி ஆக்சஸில் இருந்தீங்களா? இல்லை எனக்கு இல்லையா, இது வரைக்கும் ஜாயின் பண்ணது இல்லையா? ஜாயின் பண்ணாதவங்களாம் இருந்தால் ஒரு எட்டு ஜாயின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சாம்பிளுக்கு ஒரு கோல்டு. அதுன்னா இதில் என்னடா இருக்குது? இதில் என்னடா இருக்குது? கொஞ்சம் டக்குன்னு சொல்லு. இதில் என்ன ஆக்சஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்? ஒரு சில்வரை விட கோல்டு எடுத்துருங்க. கோல்டில் ஜாயின் பண்ணி பாருடா ராஜா. அதுக்கப்புறம் நீ பெரிய பெரிய ஆக்சஸ் கூட அப்கிரேட் பண்ணு. இல்லை என் மேலே நம்பிக்கை இருக்குன்னா எடுக்கும்போதே பெருசு எடுத்துறேன். அப்புறம் நான் வந்து அப்கிரேட் பண்ண தெரியாமல் அதுக்கு தனியாக புலம்பிட்டு கிடப்பீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிருது வேறு. அக்கா ஸ்ட்ரிப்பு அப்படின்னா அதெல்லாம் எனக்கு என்னானே தெரியாதுடா. அந்த பிளாட்டினத்தில் இருக்கேன். அந்த சேனலில் இருக்கீங்களா? ஓகே, அதான் இந்த நேம் பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. வாங்க பழகலாம். நீங்கள் கருப்பு பொட்டு வச்சா என்ன காதலிப்பதாக அர்த்தம்? இது என்னங்கடா புது பொட்டு? அப்போ சிகப்பு பொட்டு வச்சா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே. அடுத்த ஜென்மத்துலேயும் என் வீட்டுக்காரர் வந்து பர்மிஷன் கேட்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி வரம் கேட்டுட்டேன் கடவுள்கிட்ட. கடவுளே அடுத்த ஜென்மம்னு ஒன்று வந்தா என் வீட்டுக்காரே எனக்கு புருஷனாக வரணும்னு நான் வந்து வரம் எடுத்திருக்கேன். பார்ப்போம், 3வது ஜென்மத்தில் சந்திப்போம். உங்கள் ரீல்ஸு பொட்டெல்லாம் கலக்கலாக இருக்குது மேடம். தேங்க்யூ சதாசிவம். தேங்க்யூ. முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதில் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கள். ஏதாவது குறையாக இருக்குன்னா கூட சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ரீல்ஸில் சொல்லுங்கள் என்னென்ன சாரீ வேணும். நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த சாங்கில் பண்ணுங்கள், இந்த சாங்குக்கு இந்த சாரீ எனக்காக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இல்லைனா கூட உங்களுக்காக பேராஞ்சி கீராஞ்சி துணி கடைக்காரன் மூடியே வச்சுருந்தா கூட அவன் வீட்டுக்குள்ளே போய் அவனை இழுத்துட்டு வந்தாவது, டே என் ஃபேன்ஸுங்க கேட்டுட்டாங்க, இந்த கலரில் புடவை எனக்கு வேணும், எடுத்து கொடுக்க போறியா இல்லை நானே போய் திருடிட்டுமா? ஒழுங்கு மரியாதை கேமராலாம் வச்சுருந்தேன்னா ஆஃப் பண்ணிவிடு, நான் போய் எடுத்துகிட்டு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்காக நான் இறங்குவேங்க. அப்போ நம்ம கல்யாணம் பண்ண முடியாதா? பண்ணலாம் செல்லாம், 3வது ஜென்மத்தில் பண்ணிக்கலாம். கேரளா சாரீ கட்டுங்கம்மா. கண்டிப்பாக கட்டுறேன். ஆனால் நீங்கள் ரீல்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்காக அவ்வளோ மெனக்கிட்டு பண்ணுவேன், நீங்களாம் பார்க்கவே மாட்டீங்க. வெளிச்சத்தில் கண்ணு தெரியாமல் வேறு ஒரு லைவில் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் அவங்களும் மாஸ்க்கு. நீ ஆனால் கூமுட்டை குப்பன்ஸை நீ எல்லாத்தையும் இங்கே வந்து எல்லாத்தையும் சொல்லு. நீனு தெரியாதவனுக்கெல்லாம் தெரிய வை. உன்னை ஒரு நாளைக்கு இழுத்து போட்டு சாத்தலாம் தாண்டா நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன்னை போனா போட்டு நானே விட்டுக்கிட்டே இருந்தான் கொய்யால. நீ ஆனால் ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்க. ஏமா ஃபேஸ் காஸ்ட மாட்டிருக்கிற? அவ்வளோ பயம் கிடையாதுங்க. என்னோட ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குல்ல, அது யோசிக்கிறேன். இதுக்கு பேர் பயம் கிடையாது. ஐ எம் ஜோயால். வாங்க, வெல்கம் ஜோயால். பர்த்டே ட்ரெஸ்ஸு ஜீன்ஸ் வித் டிஷர்ட்டு. டிஷர்ட்டு என்ன ஜீன்ஸ் கலரு? ஜீன்ஸுனாலே பொதுவாக ப்ளூ கலரில் தான். ப்ளூலேயே பல ரகங்கள் இருக்கும். ஹே சாரோ, வாடா 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 வாடா. என் தங்கம் வந்துட்டான்டா, என் தங்கம் வந்துட்டான். அதெல்லாம் முடியாது, நான் தான் டீ அடுத்த ஜென்மத்தில் உன்னோட புருஷன். சரி, என் வீட்டுக்கிட்ட கேட்டுக்கிற பர்மிஷன். கரெக்டாக தான். இந்த சோஷியல் மீடியா ஒஸ்ட்டாக இருக்கா? இந்த சோஷியல் மீடியாவே ஒஸ்ட்டாக இருக்கா? அப்படிலாம் கிடையாதுங்க.
அதெல்லாம் நல்லது தான். நம்ம எப்படி வந்து பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். எல்லாமே நான் கேட்குறேன், எந்த இடத்துல தாங்க வந்து தப்பு இல்லாமல் இருக்க நீங்கள் சொல்லுங்கள். ஐடியில் வேலை பார்க்குறவன்ட்டு போய் கேட்டு பாருங்க, அங்கே எல்லாமே நல்லதாக போயிட்டுருக்கா? அங்கேயும் தப்பு நடக்கும், அங்கேயும் பிரச்சனை இருக்குது. மளிகை கடையில் வேலை பார்க்குறவன்ட்டு போய் கேளுங்க, அங்கேயும் பிரச்சனை வரும், அங்கேயும் நிம்மதி அடைச்சக்கு ஏன்டா இந்த கடையில் வேலை பார்த்து அதுக்கு அவன் கூப்பிட்டா அவன் கடைக்கே நான் போய் வந்திருப்பேன் நான் அப்படிம்பாங்க. கொல்லி வேலையில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட வயலில் கேட்டு பாருங்க, இந்த பையன் போய் என்ன அந்த மாதிரி தாங்க. எல்லாத்துலேயும் பிரச்சனை இல்லாத வேலை எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே பிரச்சனை தாங்க. நம்ம அதெல்லாம் மேற்கொண்டு ஏற்று நின்று எப்படியோ கொண்டு போகணுங்க. இல்லைன்னா என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண முடியும்? உனக்கு வாழ விடுவானுங்களா? வாழவே விடமாட்டானுங்க. நீங்கள் நல்லா யோக்கியமாக வாழ்ந்தாலும் உங்களுக்குன்னு பின்னாடி உங்களை வந்து குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குது. சரியா? நீங்க எவ்வளோதான் உத்தாமையா வாழ்ந்தாலும், எவ்வளோ நல்லவனா நீ வாரி வாரி உங்ககிட்ட இருக்கிற சொத்தை இழைச்சி கொடுத்தாலும் அங்க கொடுக்க மட்டும்தான் உனக்கு நல்ல பேரு. நீ ஒரு நாள் என்கிட்ட இல்லைன்னு நீ சொல்லிப்பாரு, அப்படியே மொத்தமா அப்படியே பிளேட்டே மாத்தி விட்டு நீ தான் பரம்பரை எதிரி மாதிரியே ஒன்று ஆக்கிடுவாங்க. அப்படி இருக்கு காலகட்டம். இதுல என்ன நல்லது கெட்டது அப்படின்ட்டு நம்ம தாங்க எப்படியோ புத்தியை கொண்டு பொழைச்சிக்கிட்டு போகணும், எந்த வேலையா இருந்தாலும். ஹாய் டி, ஹாய். நைட்டியில் நைட்டி போடுறேன், நெக்ஸ்ட் டைம் லைவில் பார்த்துக்கலாம். அம்முக்குட்டி பாலக்காடு, ஹாய் வெல்கம் வெல்கம் வெல்கம். நானா ஐடி விட்டுட்டு ஒய்டி சேனல் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறேன். பல பேர் நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்க, ஐடியில் வேலை பார்க்குறவன் எல்லாமே இப்போ யூடியூப்பில் தான் பாதி நேரம் சும்மா அப்படி ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே, அது பார்ட் டைமாக போயிட்டே இருக்கும்போது நல்லா போயிட்டே இருக்கும்போது அதை விட்டுறான். அட போட அங்கே போய் மேனேஜர்கிட்ட புலம்பிக்கிட்டு நம்ம போய்கிட்டு டைமுக்கு போய்கிட்டு அந்த சிஸ்டத்தை பார்த்து கண்ணு வீங்கி போனதுக்கு இதுவோ அப்படி இதுவும் ஒரு வகையில் சிஸ்டம் தான். அப்போ இது மட்டும் நான் சும்மாவா? ஸ்க்ரீனு லைட்டு கீட்டு அது இதுன்ட்டு இருந்தாலும் அதில் ஒரு விதமாக ப்ரெஷர் இருக்கும், இதுலேயும் இருக்குங்க. ஆனால் இது நம்ம ஓன் பிஸ்னஸ் மாதிரி ஆகிடுங்க. நம்மளுடைய எதாக இருந்தாலும் ஓன் ஜாப் மாதிரி ஆகிடும். நம்ம யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நம்ம இஷ்டம் இது. அங்கன்னா கை கட்டி எவனுக்கோ ஒருத்தவனுக்கு சம்பாரிச்சு உங்கள் உழைப்பை நீங்கள் போட்டுட்ருக்கணும். எவடா கண்ணுக்கு தெரியாதவங்க ஒருத்தவங்க ஏசி ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். என்னோட கதையெல்லாம் லைவ்ல சொல்லக்கூடாது. சரோ லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் பாரு. அதுக்கப்புறம் வந்து தங்கோ உன்னால் முடியும் பட்டு கீப் இட் அப். தேங்க்ஸ்டா. பட் உன் கண்ணையே அழகாக இருக்கம்மா. அப்படியா இப்ராஹிம்? தேங்க்யூ. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சேனலை? வாங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவ் முடிய போகுதுன்னு 5 நிமிஷம் தான் இருக்குது. டக்குன்னு அப்புறம் விட்டுட்டோன்னு கவலையில் யாரும் சாப்பிடாம தூங்காமல் லோல் படக்கூடாது. டக்குன்னு சேனலை பார்த்துட்டீங்க. சீக்கிரம் வாங்க ஓடி வாங்க. டக்குன்னு டபுள் டாப் பண்ணுங்க. வாங்க லைக்கை போடுங்க ஜி. ஆயிரம் பேர் இருக்கலாம், உன்னை போல் கவரும் உள்ளம் யாருக்கும் இல்லை. பர்பிள் கலர் சாரீ ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டு போடுங்க. இதில் நீங்கள் போட்டிங்கன்னா மறந்துடும். ரீல்ஸில் போட்டால் தான் நான் அப்பப்போ ரீல்ஸில் கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். இது வந்து லைவ் சேட்டுக்குள்ளே போயிடும். இதெல்லாம் போய் நான் தேடி எடுக்க முடியாது, மறந்துடுவேன் தங்கங்களா. எனக்கு ரீல்ஸில் சொல்லுங்கள் எதாக இருந்தாலும். அப்பப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ரீல்ஸில் உங்களுடைய ஏதாவது சொல்கிறதா இருந்தால் நீங்கள் அதில் சொல்லலாம். அப்புறம் வந்து மெம்பர்ஷிப் ஸ்பெஷல் வெரி ஹாட் அண்ட் கிளாமர். சீக்கிரம் ஜாயின் பண்ணால் டக்குன்னு பார்க்கலாம். ஜாயின் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க. ஷங்கர் ப்ரோ வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் ட்ரீட்டுக்கு சாப்பிடும். ஆமாம், ட்ரீட் கேட்கவே இல்லை. ட்ரீட் இருக்காடா ஷங்கர்? இன்னைக்கு பார்ட்டி உண்டா இல்லை ஓன் ப்ரிப்ரேஷனா? அங்கு ஹாய் அங்கு, டைம் ஆகுது சாப்பிடு. ஆமாம்மா, இதோ முடிய போகுது, இது கொஞ்சம் வெயிட் பண்ணு. நவ் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா? நீ ஜாயின் பண்ண தலை. யாரா இது தலை உனக்கு போட்டி ஒருத்தவன் வந்துட்டான்டா. அப்புறம் வந்து உங்களை பார்த்து அது ஓ விருப்பம் சுதா. என்னம்மா மார்க்கெட் மாதிரி ஏங்க, மார்க்கெட்டில் கூட கும்பல் வந்தால் தானேங்க வியாபாரம் ஆகும். நீங்களே சொல்லுங்கள். அங்கே எப்படி கூப்பிடுவாங்க? வாங்க கிலோ 60 ரூபா வெங்காயம். தக்காளியம்மா வாமா, ஃப்ரெஷ் நாட்டு தக்காளிம்மா. ஏமா இங்கே வாமா, என்னவா பார்த்துக்கிட்டே இருக்க, வந்து எடுமா. அவங்க பேசினா தானே அங்கே வியாபாரம். அது மாதிரி என் சேனலு. வாங்க எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்கோ. சின்ன கேர்ள் ஃபோனு பண்ணுச்சுமா. சைனா கேர்ளா? நீ என்னடா இப்போ பாரு சைனாவில் இருக்கிற? எவடாவ? அவளை நீ அன்னைக்கே கேட்ட வீடியோ காலில் அவளை பார்க்குறியாடின்னு கேட்டேன். நான் தாண்டா உன் மேலே நம்பிக்கை வச்சு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் கொய்யா.
பாப்ஸு டாக்டர் கிட்ட டோக்கன் வாங்கி எல்லாம் இந்த டாக்டர் எப்படின்னு நமக்கு தெரியாதான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போக போகிறோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அக்கா ஏன் பிராண்டை யூஸ் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபார் லேடிஸ்? அது எனக்கு தெரியும்டா. நீ ஏன்டா கவலைப்படுற? லேடிஸ் பிராண்டட் யூஸ் பண்ண போகிறாங்க, அது ஏன் உனக்கு ஏன் இப்போ கவலை? காசு இருக்கிறோ பிராண்டட் யூஸ் பண்ணுவோம், காசு இல்லாதோ சாதா யூஸ் பண்ண போகிறோம். உனக்கு எந்த பக்கம் நான் வலிக்குது? வேணா நாட்டில் உள்ள பெண்களுக்கு எல்லாருக்கும் நீ பிராண்டட் வாங்கி கொடு. சமோசா 3 10 மாதிரி விற்கிறேன். ஏங்க இப்போலாம் யூடியூப்பில் ஒரு நாளைக்கு வந்து 1,00,000 பேர் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. போகிற போக்க பார்த்தாக்கா எல்லார் சேனல்லையும் வாங்க 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 வாங்க. மற்ற சேனலை விட எங்கள் சேனலில் ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ஒரிஜினல் கண்டென்ட்டுங்க. ஒரிஜினல் மீ சப்ஸ்கிரைப் யுவர் சேனல். தேங்க்யூ பூபாலன். சரோ இனிமே அனைத்திற்கும் ஒரே தீர்வு நிலா போடா. நீங்கள் என்ன அடி செருப்பால நீ ரிப்ளை பண்ண மாட்ட. சொல்லு ஷேரோபி சொல்லுடா. சுரேஷ் ஹாய் சுரேஷ். சைக்கிரன் தேங்க்யூ ஃப்ளட் கிளிங்கர் தேங்க்யூ. நீங்கள் ஏய் ஆட்டோங்கும் எதடா தூக்கி அடிக்கிறது? என்னடா போட்ட கமெண்ட்ஸை போட்டுட்ருக்கா? ஆஹா ஆகாஷ் குமார் நோ கிடையாது. அவனை இன்றைக்கி நைட்டு நான் இந்த டாப் போடுறேன், ஓகேவா? ரெட் கலர். அதான் நான் ஏன் ரெட் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் எல்லாருமே ரெட்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. பாருங்கள், ரெட்டு வந்து ஸ்க்ரீனில் காமிச்சாலே என்னமோ மாதிரி ஆகிடுது. பியூர் வந்து இது வந்து சில்லி ரெட்டுங்க. இது வந்து தெரியுதா? தெரியாது போல இருக்கு. ஜெயச்சந்திரனுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க நிலா. சொல்லுடா பப்ஸு, சொல்லுடா சாம்பார். ஐயோ என் சேனலில் பப்ஸு சாம்பார் வந்து அப்புறம் என்னது அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. எப்படி பதில் சொல்லுவாங்க? டேய் அடிச்சனும் வச்சுக்கோங்க ஐயால். நான் வேறு ஸ்பீக் சவுண்டில் வச்சுட்டேன், நீ பார்த்துட்டு கிஸ்ஸுக்கும். இங்கே பாருங்க, யாராக இருந்தாலும் என் சேனல் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாகவே இருங்க. ப்ளூடூத்தை காதில் போட்டுக்கோங்க, இல்லை ஹெட்செட்டாவது காதில் போட்டுக்கோங்க. நீங்கள் மாட்டினு ரோட்டில் போகும்போது கேட்கும்போது ஆன் பண்ணி நீங்கள் மாட்டினு வச்சுட போகிறீங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து மற்ற சேனல் மாதிரி தூங்குற சேனலோ ஸ்லோவாக போகிற சேனலோ அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே வாயை திறந்தா லைவ் முடிகிற வரைக்கும் பேசிக்கிட்டே தான்டா இருக்கோம். சொல்லிட்டேன். ஹாய் மை டியர் மல்கோவா. கௌதம் வாடா என் செல்லம். சதீஷ்குமார் ஹாய் சிஸ்ஸு. ஹாய் சொல்லுங்கள். அப்புறம் நான் ஆஃபீஸில் இருக்கேன், எல்லோரும் என்னையே பார்க்குறாங்கடா. சரி ஆஃபீஸில் தானே இருக்கேன், அப்படியே எல்லாருக்கும் நம்ம சேனலில் கொஞ்சம் இறச்சி விடுறது. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாவது ஃபேக் ஐடியில் போய் மாட்டிக்கிட்டா, வீணா அங்கே போய் காசை கரைச்சிட்டா, இது தேவையா? இது டக்குன்னு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நன்மையை நீயே புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு காப்பாற்றுவியா? இல்லைனா இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாள் உனக்கே தெரியாமல் ஃபேக் ஐடியில் போய் மாட்டிக்கிட்டா டக்குன்னு அவனோட கொடுத்து இங்கே காமிச்சு விடுறா. B2 ஜாயின் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்பெஷல் ஷோ எடுத்துக்கோங்க, வெரி ஹாட் அண்ட் கிளாமர் நல்லா இருக்கும், எடுத்துக்கோங்க. அது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுங்க, செம்ம மெம்பர்ஷிப் லைவுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேயே ரீச் ஆனீங்களா கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான லைவ் அது. சிற்பி 922 குடைக்குள் மழை நம்ம யூடியூப்பில் மட்டுமே, நம்ம சேனல் வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. நான் சொல்ல மறந்துட்டேன், நான் இன்னும் காலையிலேருந்து குளிக்கவே இல்லை. இன்னொன்று, நான் வந்து காலையில் பல்லு விளக்கிட்டு வந்ததோடு இருக்கேன். நான் பவுட்ரு எதுவுமே அடிக்கவே இல்லை. பல்லு விளக்கிட்டு அந்த சோப் போட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்தல. ரீல்ஸில் என்ன தெரியவா போகுது, மாஸ்க் தானே போட போகிறோன்னு சொல்லிட்டு ஐப்ரோ பென்சில் மட்டும் கொஞ்சம் டார்க்காக விட்டாங்க. பார்த்தீங்களா, கண்ணில் மைக்கு எல்லாம் இறங்கி போச்சு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, அப்படியே வந்து பட்டி டிங்க்ரிங்லாம் பார்த்த மாதிரி பேட்ச் ஒர்க் மட்டும் பார்த்துக்கிட்டேன். தலையை மட்டும் சீவிக்கிட்டேன், புடவை எடுத்து கட்டிக்கிட்டேன். செகண்ட் கொடுக்குற ஹைலைட்டு.
அப்புறம் லவ் யூ சொல்லுங்க. லவ் யூ டூமா. நீங்கள் அழகாக இருக்கீங்களா? அடாடா அடாடா அடாடா. அப்புறம் லவ் யூ பூபாலன். லவ் யூ டூ செல்லம். எனக்கு நீ வேணும். உன்னை சவுக்கத்தாலே இப்படி எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் உன் லைவுக்கு மட்டும்தான் நான் இயர்பட்ஸு யூஸ் பண்ணுவேன். ஏண்டா அப்படியே விபரீதம் நடந்துருது நம்ம சேனல்ல. எப்படிக்கா படப்படன்னு பேசுறீங்க? ஐயோ என்ன பேச வச்சுட்டீங்கடா எல்லாம் சேர்ந்து. எவ்வளோ அமைதியான பொண்ணு தெரியுமா? நான் வாயே திறக்கவே மாட்டேன். நான் எங்கள் அம்மாலாம் என்னை அவ்வளோ சொல்லும், எங்கள் வீட்டு புள்ளம்மா அமைதி புள்ள, வாயே திறக்காது. எங்கள் அம்மா என்ன ஒரு 4 வயசுலேயே கேட்பாங்களா, அம்மா ஏதாவது பேசுறா ஏதாவது பேசுமா, அம்மா சொல்லுமாப்பாங்களா. வாயே திறக்க மாட்டேனா. நான் வாயை திறந்தேன்னாக்கா சொல்றது பசிக்குது அப்படிமா. நான் அடைச்சா இதெல்லாம் பிள்ளையா இது? இப்போ வரைக்கும் சொல்லி எனக்கு கிண்டல் அடிப்பாங்க எங்கள் வீட்டில். ஹாய் டார்லிங், சாப்பிட்டீங்களா? இனிமே தான் சாப்பிடுங்க. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? மதியம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? வெல்கம் ஹாப்பி நிலா. அங்கு அனுஷ். ஹாய் அனுஷ். அக்கா லைட்டாக சாரி இங்கே பார் ரகு ஜாயின் பண்ணிடு. எதாக இருந்தாலும் காமல் எதுவும் எதிர்பார்க்காத. வீடியோ ஆஃபீஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். 30 பேர் இருக்காங்க டியர். அப்போனா அட்டன் டைமில் கொடுத்து டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ண வைடா. எல்லாம் உங்களை மாதிரி கேஸ் தான். ஒன்றுக்கு ஒன்று காமிச்சிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். வீட்டுக்கு போனவொன்னே போய் பாரு அவனுங்களோட கூத்தெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ நீ யோசிப்பா, இவனை விட நம்மளே பரவாயில்லப்பா, இவன் என்ன இப்படி இருக்கான். சும்மா பேண்ட் சட்டை அந்த நேரத்துக்கு அப்படியே அயன் பண்ணி ஹீட் பண்ணிக்கிட்டு வர வேண்டியது தான். உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியவா போகுது? அதுக்கு தான் சேர்த்து வச்சு பேசுகிறீங்க. ஆஹா. அப்புறம் உன்னோட வாய்ஸில் அவ்வளோ காமம் கொட்டி கிடக்குதா? ஐயோ, என் வாய்ஸ் என்னாலே கேட்க முடியலராமா. அந்த காலையில் ஒரு நேற்று நைட்டு அப்லோட் பண்ண லைவ் வந்து ஹைலைட் பண்ணதை அப்லோட் பண்ணலை, சிப்பி 922. அதை சத்தியமாக சொல்கிறேன், என்னடா வாய்ஸ் அது? என்னாலே கேட்க முடியல. ஐயோ. மெம்பர்ஷிப்பில் என்னக்கா பண்ணுவீங்க? ஃப்ராங்காக சொல்லணுமா? வெரி வெரி ஹாட் அண்ட் கிளாமருங்க. என்ன மாதிரிலாம் யாரும் ஃப்ராங்காக சொல்கிறதுக்குலாம் இங்கே ஆள் கிடையாது. ஒன்று ஜாயின் பண்ணி இல்லைன்னா விட்டுடு. அப்புறம் வந்து நீ பூமேக்ஸு நீ என்ன இப்போ ஏதாவது பூமேக்ஸை வந்து ஏதாவது எடுத்துருக்கிறியா? சொல்லுடா. ஏதாவது குத்தகைக்கு எடுத்திருக்கியா? சொல்லு. நீ என்ன இப்போ ஒரே பிராண்டடு கிடக்குற? எவன் நீ வந்து ஜாயின் பண்ண உள்ளவா? என்ன பிராண்டட் இருக்குன்னு எடுத்து நான் மூஞ்சில் எடுத்து வீசுகிறேன். வாடா ஜாயின் பண்ணி உள்ளவாடா. டிகிரியண்டா லைட்டாக எது திருச்சி சாதனா வாய்ஸ் வருதா? எது டே? ஏன்டா நம்ம அக்காவை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? வேணாண்டா. எங்கள் அக்கா அங்கே பொறுமையாக இருக்கிறாங்க. விட்றா. நம்ம யூடியூப் அக்கா விட்டுடுங்க எல்லாம் விட்டுடுங்க. இப்போ வந்தால் நீ முதல்ல ஜாயின் பண்ணுடா ஆகாஷ். ஃபஸ்ட்டு என்ன ஆக்சஸ் எடுக்க போகிற? இப்போ ஸ்பெஷல் எடு நீனு. ஹே பேபி. ஹாய் சதீஷ். ஹாய். யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். பன்னீர்செல்வம் தேங்க்யூடா. சரி, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் வாங்க. டபுள் டேப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை. இப்படி ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணுங்கள். இந்த மேலே பேப்பர் சப்ஸ்கிரைப் தெரியுது, தொட்டு சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ண. சப்ஸ்கிரைப் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்கீங்க பாதி பேர். படித்தவனுக்கு ஒன்றும் படிக்கவே தெரிய மாட்டேங்குது. படிக்காதெல்லாம் நாங்களாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன நிலமை சார் இவனுங்க. இன்று என்ன மெம்பர்ஷிப் லைவ்? இன்னைக்கு நைட்டு ஸ்பெஷல் ஷோ இருக்குது. அது இல்லை சிற்பி, வாயை திறந்தா மூடுறது இல்லை. அதான் சொன்னேன் சிற்பியா. நீ எதை சொன்னேன்னு எனக்கு தெரியாதா? ஐயோ, எனக்கு எப்படி தான் இந்த கம்பெனி காலை நான் க்ளோஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சும்மா கால் வந்துக்கிட்டே இருக்குது. கழிச்ச நாய்ங்க என்னத்தை பிளாக் பண்ணாலும் புதுசு புதுசா வெறும் கம்பெனி கால் தான். கன்றாவி. அது என்னடா ப்ரொமோஷன் கால்னு வருதுடா கன்றாவி. செக். இவனுங்களுக்கு எந்த ஊர்? கல்பாக்கம்ங்க. அதாங்க கொஞ்சம் படப்பட ரொம்ப பவர் இல்லையா? அதான் இப்படி பேசிகிட்டு இருக்கு. வேற ஒன்று உன்னுடைய நிறைய பேர் யூஸ் ஆமாண்டா ஃபேக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம். ஒர்க்கு போகலையா சிஸ்டர்? எங்கள் சிஸ்டர் குழந்தைக்கு அப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காதான், வீட்டில் போய் இருந்துட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறோம். அதனால தான் அப்படியே இருந்துட்டேன். ரீல்ஸை போட்டுட்டு. ஐயோ இப்பா எனக்கு வேற புழுங்கி தொலைதுடா கடவுளே.
லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி செல்லும். சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டக்கு டக்குன்னு சேனல். அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க எல்லாம். அப்புறம் சூசைட் அட்டெம்ப்ட் வேறு நிறைய பேர் பண்ணிடுறீங்க. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு சப்ஸ்கிரைபுக்காக யாராவது அப்படிலாம் பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. அப்பாடா. ஸோ டாலரை காட்டு, மீன் அப்படியே மீனையும் காட்டு மாட்டி விட்டா வலையை எடுத்து வீசி மீனை பிடிச்சி வறுத்து தின்னுருவான் போல இருக்கே. உங்கள் வலது பக்கம் நட்சத்தை காட்டுங்கள். அப்படியே பார்க்கலாம், ஜாயின் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ எல்லா ஆப்ஷன் ஜாயின்குள்ளே இருக்குமா. அப்புறம் மெம்பர்ஷிப்பில் நாங்கள் செண்பகமே பாட்டு பாடுவோம். அவங்க ஆடங்கோங்கோங்க என்னடா என்ன ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கிற, வாய் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஹே நோட் பண்ணியாடா, ஒருத்தன் ஓம் பிராண்டை பற்றி கேட்டுட்டு இருக்கான். அவன் கேட்குறது இருக்கட்டும், அவன் கேட்குறத நீ என்னடா நோட் பண்ணிக்கிட்டு இருக்க? விட்டா நோட்டு எடுத்து வச்சு பட்டியல் எழுதுவானுங்க போல இருக்குது. இவன் இதை கேட்குறான், அவன் அதை கேட்குறான்ட்டு. சிவா ப்ரோ கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி ஓடுது போல. ஏண்டி என்னோட கமெண்ட்ஸை படிக்கவே இல்லை? சொல்லுடா கிருஷ்ணமூர்த்தி, என்னடா என்ன ஓவர் எனர்ஜியாக இருக்கான்னு? தூங்கலடா, அதான்டா எனர்ஜியாக இருக்கிற. அப்புறம் என் கூட சடிங்கோ ஐயோ எனக்கு வர்ற கமெண்ட்ஸ் என்னாலே படிக்க முடியல. இவன் எப்படி படித்து டைப் பண்ணுறான்? சரி, உங்களெல்லாம் படிக்க முடியுதா? ஏசி ஆன்லைன் இல்லையா? இல்லைடா, எழுந்துச்சு போடணும் இப்போ. அப்புறம் ஆமாம் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரோட்டில் எங்கே பார்த்தாலும் ஜூஸு கடை, தள்ளு வண்டிக்காரங்க வச்சுட்டாங்க. இனிமேல் இப்போ கூழ் கடை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். கூழ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நைஸ் லிப்ஸ் மணி ஆர்மி ஆர்த்தி தரணி தரன் ராஜா ஹாய் ராஜா சரக்குட்டி சொல்லுடா பக்கம் மூஞ்ச பார்க்கணும் மாஸ்கை கழட்டுங்க. அவன் வருஷம் ஃபுல்லாக உசுரை கொடுத்து இதுக்காக கெஞ்சிட்டு கிடக்குற. யாவோடையுமே பார்க்கல. நீ என்னங்க திடீர்னு ஒருத்தவங்க மாஸ்கை கட்டுங்க, நான் மூஞ்ச பார்க்கணும், இந்தாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு திறந்து காட்டுதான் நாங்கள் ரெடியாக உட்காந்துருக்கோம். ஏண்டா அட பூமரு, எங்கே இருந்து கிளம்பி வர்றாங்கன்னு தெரியலை. எல்லாம் எங்கடா, எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை சுற்றி தான். நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு அறிவு ரொம்பவே ஜாஸ்தி. ஹலோ அச்சாய், இப்போ தான் லைவ் நோட்டிஃபிகேஷன் சொத்தா என்ன யூடியூப் நீங்கள் அடிச்சு தள்ள வேணாமா வியூஸை? என்னது இதெல்லாம் சும்மா 1 2 3ன்னு என்ன அனுப்பிட்டு இருக்கீங்க நோட்டிஃபிகேஷனை? அப்படியே ஆன் பண்ண உடனே அப்படியே மின்னல் வேகத்தில் சருன்னு எல்லாருக்கும் போவேனா? என்ன யூடியூப் நீங்கள்? உங்களுக்கு எந்த ஊர் கல்பாக்கம்ங்க. சிஸ்டரு பார்த்து டாக்டரு ஒர்க்கு பார்க்காம உங்கள் லைவை பார்க்க போகிறார் சிஸ்டர். நம்ம சேனலில் நிறைய டாக்டர் இருக்காங்க சிஸ்டர். ஒரே நிமிஷம் இருங்க, நான் அப்போ ஏசியை மட்டும் ஆன் பண்ணி. எப்பா சாமி முடியல சாமி. ஆத்தா மாஸ்கை போட்டுட்டு பேசுறல்ல, தாங்கல. ஷோப்பா சக்கரை போடாமல் பார்ப்பேன். அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன சுகர் பேஷண்ட்டா? அப்போ கல்பாக்கம் கரண்டானே? ஆஹா ஆமாங்க, ஆமாம். அதான் இப்படி எகுருதா ஏறுதா? டார்லிங் ஒய் வியரிங் மாஸ்க்? சும்மா தெரியுது உங்கள் வீட்டில் ஏசி இருக்குன்னு. ஏய் இந்த மாதிரி பந்தா காட்டுறதுல நான் ஆள் கிடையாதுடா லூசு. நிஜமாவே எனக்கு புழுக்கம் தாங்கல, அதனால போட்டேன். மாஸ்க் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ வேணாலும் புழுக்கத்தில் பேசலாங்க. மாஸ்க் போட்டுட்டு இருக்கும்போது நம்மளுடைய அனல் பேசுகிற அனல் நமக்கே ரொட்டேட் ஆகும். அப்போ ஏசி போடும்போது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்போது இந்த இடம் ஸ்கின்ல போய் இது ஒட்டாது. அப்போ இது லூஸ் விடும்போது நம்மளுடைய மூச்செல்லாம் ஃபுல்லாகவே இதில் இறங்கிடும். அப்புறம் பண்ணுங்க, ஏதோ டைப்பு பொத்தான்னு இருக்குன்னு சொன்னீங்க, அது எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு.
டைப்பு போட்டேனா? எங்கடா டைப் இருக்கா? நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். தேங்க்யூ டியர். யார் அது? ஏய் வெல்கம் வெல்கம் வெல்கம். தேங்க்யூ டியர். வாங்க வாங்க சீக்கிரம் லைக் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் எல்லாரும் இப்படி டபுள் டாப் பண்ணுங்க. இங்கே தெரியுற இந்த சப்ஸ்கிரைபை தொடுங்க. ஆல் கொடுத்துட்டு தான் போகணும். சரியா? சரியா? கிரிஞ்சா இருக்குடி. எனக்கே அப்படிதாட்டா இருக்கு. காலையில் அந்த லைவ் ஒன்று மட்டும் அப்லோடு பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஐயோ நான் தலைப்பேரை சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன். அது என்னாலே பார்க்க முடியல. ஐயோ கிஸ் அகைனா பப்ளிக் ஆஃபீஸில் இருக்கேன். சரி ஓகே 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 லைக் டன்னு. தேங்க்யூ பைரவா, சஞ்சீதா, சஞ்சித், ஆஜ், ஆனந்தகுமார், குமார், குட்டி ஃபேன்ஸ் உள்ள மாஸ்க்கு போட்டுக்கிட்டேன். குட்டி ஃபேன் உள்ள மாஸ்க் போட்டுக்கோ. குட்டி ஃபேனா? நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஷாங்கார். அப்புறம் வந்து ஐயோ ஐயோ நியூ ஹாய் நியூ முருகா, அருண், பைரவா. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறோம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் டபுள் டாப் பண்ணி ஸ்க்ரீனு டபுள் டாப் பண்ணுங்க. 300 லைக் வரணும். நான் இன்னைக்கு லைவ் முடியும் போது 300 லைக்கோட தான் நான் முடிக்கிறேன். சீக்கிரம் வாங்க எல்லாரும் தொடுங்க. இது மாதிரி வாங்க 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 எல்லாரும் ஒரே டைமில் இப்படி ஸ்க்ரீனில் கை வைங்க. சீக்கிரம் வைங்க. வச்சுட்டு மேலே ஒரே டைமு மேலே தெரியுற சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து வாய்ப்பில்லை ராஜா. 250 லைக் தானா? ஐயய்ய என்னடா இது? ஐயய்ய என்னது இது வியூஸு? ஓகே ஓகே சீக்கிரம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ லவ் யூ செல்லம். அக்கா மலாய். மலாய் யார்? நானா? செல்லம்மா செல்லம்மா டாட்டா. என்னது செல்லம்மா தட்டவா? மாட்டு மாட்டு யுவராஜ் நீ தானே லைவில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்த. ஹைப்பை கிளிக் பண்ணிட்டு பாருங்கண்ணா. ஆமாம் அதுக்கு என்னடா இது? நீ என்னடா போட்டு வச்சுருக்க? நீ வேற எதையோ போட்டு வச்சுருக்க. விஐபி மெம்பர்ஷிப்பில் என்ன 1 to 1 மீட்டா? ஏய் என்னடா அது 1 to 1 மீட்டெலாம் எனக்கு அர்த்தம் தெரியல. என்னடா கேட்குறான்? நீ தானே லைவில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்த. ஹைப் ஐ சும்மா ரிப்பீட் மோடில் கமெண்ட்ஸை பண்ண பிச்சிரும் ஒன்று. கொஞ்சம் குனிங்க. குனிஞ்சாலும் வேலைக்காகாதுங்க. அங்கங்கே பின்னு, அங்கங்கே சேஃப்டி பின் இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நைட்டு மெம்பர்ஷிப் லைவில் பார்த்துக்கலாம். என் கமெண்ட்ஸ் உன் கண்ணுக்கு தெரியுதா? நீ கமெண்ட்ஸே பண்ணலை எங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீ பண்ணியிருக்க, யூடியூப் எங்களுக்கு காமிக்கல. சப்ஸ்கிரைபில் விஐபி இல்லை என்ன பண்ணுவீங்க? அந்த ஹைப்பு எங்கே இருக்குன்னு சொல்லுமா. அந்த ஹைப் எங்கே இருக்குன்னு கேட்குறியா? என்னங்கடா இவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சரி வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் காய், ஹைப் வந்து பண்ணிட்டுங்க. லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம், வீடியோஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம், அப்புறம் காப்பி வீடியோஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் போடுவீங்களா? கீழே ஸ்க்ரீனில் போயிட்டே இருக்கும். கீழே வந்து அந்த நேம் நான் டைப் பண்ணுற அந்த டைட்டில் நேம் காட்டும். அதுக்கு கீழே லைக்கெலாம் இருக்குல்ல, லைக் அன்லைக் அப்படியே ஒன்று ஒன்றா இருக்கும் தெரியுமா? அதுக்கு பக்கத்தில் ஹைப்புன்னு ஒன்று இருக்கும். அதை தொட்ட உடனே கீழே அப்படியே பாயிண்ட்ஸ் காட்டும் ப்ளூ கலரில். அது தொட்டுட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற பாயிண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து யூடியூப் இன்னும் ரெக்கமெண்டேஷன் நிறையா பண்ணும். அப்புறம் நான் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் உனக்கு இப்போ தான் காமிக்குது. ஆமாடா நம்ம பாப்ஸு எனக்கு மண்டேவே பூரா ஹைப்பு தீர்ந்து விடும். அதாவது வீக்லி வந்து 3 டைம்ஸ், வீக்லிக்கு 3 ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி ஹைப் கொடுக்கலாம். அப்புறம் அடுத்த வாரத்துக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ, ரொம்ப ஹைலைட்டான லைவ் எதெல்லாம் தோணுதோ நீங்கள் அதுக்குள்ளே ஹைப் கொடுக்கலாம். அப்புறம் எக்ஸ்க்ளூசிவில் தான் 1 to 1 ஓ இவனை ஓ இதான் அதுக்கு அர்த்தமா? ஓகே சார் ஓகே சார். உங்கள் வீட்டுக்காரங்க என்ன வேலை பார்க்குறாங்க? பர்சனல் இன்ஃபர்மேஷனை எதுவுமே லைவில் சொல்கிறது இல்லைம்மா. நிஜத்துலேயும் சொல்கிறதில்ல, லைவ்லேயும் சொல்கிறதில்ல. லைக்கு போட்டாச்சு. ஐஸ் கில்லர் தேங்க்யூ பார்த்தா. காய்ஸ் லைவ் முடிச்சிடலாமா? மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். சாரி இன்னைக்கு நைட்டே சந்திக்கலாம். லைவ் முடிச்சிடலாம். பசிக்குது. ஐயோ மணி 3:42. சரி ஓகே காய், நம்ம நைட்டு பார்க்கலாம். சிற்பி 922 குடைக்குள் மழை நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் தான் இருக்குது. சீக்கிரம் வந்து 300 லைக் மட்டும் பண்ணிடுங்க. இன்னும் கம்மி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே வாங்க சீக்கிரம். இங்கே பாருங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம் இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணுடா. எனக்கு வேற தூக்கமும் வருது, எனக்கு வேற பசிக்குது வேற. கொஞ்சம் நேரமாச்சு நான் தூங்கணும்ல.
வேணாம் சிஸ்டர். என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் கேட்க மறந்துட்டேன். சாரி சிஸ்டர், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஹாய் ஏஞ்சல். லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஏய் தேங்க்யூ பார்த்தா. ஆமாம், உங்களை பப்ஸு கண்ணு உள்ளே போயிருக்குது, தூக்கம் இல்லாமல் ரெஸ்ட் எடுங்க. உண்மைதான். கண்ட இப்போ இதுக்கெல்லாம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம தூக்கத்தை விட்டு நம்மளுடைய அழகு தான் குறையுது. நமக்கு தேவை, நான் உண்மையாக சொல்வேன், எனக்கு தேவை என்னோடய அழகு எனக்கு ரொம்பவே முக்கியம். ஓகேவா? இனிமேட்டு நான் யாருக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாவே கிடையாதுடா. எப்பேர் பண்ண ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரிதான். எனக்காக வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா போய்கிட்டே இருங்க, எந்த மயிராண்டியாக இருந்தாலும். நீங்கள் என்னோட ரீசன்ட் க்ரஷ் அக்கா. அப்படியா? தேங்க்யூ வெங்கட்ட. சாதம் கத்திரிக்காய் குழம்பு. தேங்க்யூ. தேங்க்ஸ்டா. தேங்க்யூடா. தேங்க்யூ சங்கர். அப்புறம் சாதம் கத்திரிக்காய் குழம்பு. பாப்ஸு நான் வாய்ஸ் நோட்டு போட்டேன், நீங்கள் கேட்டிங்களா? அதுதான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். பாப்ஸு மோனி லைக்கு போட போயிருக்கேன். அப்படியா? ஓகே. நிலா, உனக்கு உன்னை அனுப்பிவிட்டு அதை பார்த்துருப்ப போல். ஹாப்பி தானே? நீ அனுப்புனேன், நான் அதை கிளிக் பண்ணி பார்க்கலான்னா பிக்சர் ஒன்று அனுப்பியிருக்கேன். உண்மையை எனக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றிடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ எனக்காக வேண்டியிருக்கல, ரொம்ப நன்றி. மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷல் பார்த்தா? காமன் லைவுக்கும் மெம்பர்ஷிப் லைவுக்கும் நிறையாவே வித்தியாசங்கள் இருக்குது. ஷோ புரியுன்னு நினைக்கிறேன். உனக்கு இஷ்டம்னா பெரிய ஆக்சஸாக எடு, ஆல் ஆக்சஸை ஃப்ரீயாக பார்ப்பேன். இல்லை ஒரு ஸ்பெஷலாவது எடு, மிச்சம் ஆல் ஆக்சஸை ஃப்ரீயாக பார்ப்பேன். இல்லை எனக்கு கோல்டு போதும், சில்வர் போதுன்னு அது உன் விருப்பம். ஓகேவா? எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோ. எந்த மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணாலும் 31 நாள். அக்கா போய் சாப்பிடுங்க. ஓகேடா. 300 லைக் வந்துருச்சியா? தேங்க்யூயா. தேங்க்யூ டியர். ராம் சார், நான் ஓவராலாக பேசுனேன். நான் அனுபவிச்சிருக்கேன். மன வழியில் நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது சோக நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதே வார்த்தையை டைம் பேசுவீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வெயிட் பண்ணிடுங்க. உங்களுக்கும் அதே மாதிரி துன்பங்கள் நடக்கும். ஃப்ரானா? ஃப்ரானில் குழம்பு வைப்பீங்களா? ஓகே. ஆமாம், அந்த இது தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி குருமா மாதிரி, குருமா டைப்பில். ஓகே. மீன் என்ன மீன்? வஞ்சிரங்க. டார்லிங் மிஸ்ஸிடி எப்போ வருவேன்? நைட்டுக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, காமன் லைவ் இருக்குது. எல்லோரும் ஜாயின் பண்ணி ரெடியாக இருங்க. ஓகே, மீண்டும் நம்ம நைட்டுக்கு சந்திக்கலாம். சீக்கிரமாக எல்லோரும் கொஞ்சம் எதாவது தூங்குறதா இருந்தாக்க கூட ஈவினிங்கே தூங்கி கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நம்ம லைவ் ரொம்ப ஃபன்னியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. வெரி ஃபன்னி அண்டு ஹார்ட்டு கொஞ்சம் மிக்சடு தான். ஓகேவா? ரெடியாக இருங்க, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கும், மிஸ் பண்ணிடாதுங்க. நான் ஒரு போஸ்ட்டில் ஒன்று போட்டுறேன், எந்த டைமிங்கில் மெம்பர்ஷிப் லைவ்னு நான் ஒரு போஸ்ட்டில் பண்ணிடுறேன். ஓகே, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே செல்லக்கோட்டேஸ், மீண்டும் நைட்டு சந்திப்போம். பாப்ஸு சாப்பிடுங்க. தலை பைடா. மோனிக்குட்டி. ஓகேடா. ஓகே சிஸ்டர், நைட்டு பார்க்கலாம். ஓகே. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக. சரிடா. தூங்கினா தான் நைட் லைவ் வர முடியும் நிம்மதியாக. ஓகேடா செல்லங்களே. ஓகே. எல்லாருக்கும் வரேன், நைட்டு பார்க்குறேன்.